அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வணக்கம்டா. நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஏறக்குறைய 60 நாட்கள் முடிய போகுது. இந்த 60 நாட்களுக்குள்ள அவர் சொல்லிக் கொள்ளும்படியாக எந்த ஒரு மாற்றத்தையோ திட்டத்தையோ கொண்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ஓராண்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு 744 கோடி ரூபாய் தண்ட செலவு வச்சு தன்னுடைய கட்சிக்கு வாக்கு சேகரிக்கின்ற அதி அற்புதமான ஒரு திட்டத்தை நேற்றைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறாரு. எனக்கு தெரியும், கேளுடா. அதுதான் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். நான் தெரியாமத்தான் கேக்குறேன், இந்த திட்டத்தினால தமிழ் மக்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ என்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது? மனசாட்சியோட சொல்லுங்க. இந்த திட்டத்தால தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழர்களுக்கோ ஏதாச்சும் பயன் இருக்கா? சரி, திட்டம் தான் ஒரு தண்ட செலவு திட்டம் அப்படின்னு பார்த்தா, தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியையும் இப்ப அவரு நிறைவேற்றி இருக்கின்ற திட்டத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா அதுலயும் நிறைய பித்தலாட்டம் இருக்கு. ஆரம்பிச்சுட்டானே. குறிப்பா தேர்தலுக்கு முன்னாடி பெண்களுக்காகவே அவர் அறிவித்த சிறப்பு வாக்குறுதிகளை எடுத்து பார்த்தா அதுல அவர் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு? தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளையும் வரவேற்கும் விதமாக, நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளையும் வரவேற்கும் விதமாக அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக தங்க மோதிரம் வழங்கப்படும். கூடவே பேபி வெல்கம் கிட் வழங்கப்படும். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 7/3/2026 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளையும் வரவேற்கும் விதமாக அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம், கூடவே வெல்கம் பேபி கிட்டும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரா? இப்ப அவரு நடைமுறைப்படுத்தி இருக்கின்ற திட்டம் என்ன தெரியுமா? அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும், யுவர் ஆனர், உங்களுக்கு தெளிவா கேட்டுச்சா? என்ன உறவுகளே, தெளிவா கேக்குதா? அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் 755 கோடி ஒதுக்கீடு. தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இது என்ன மாதிரியான ஃப்ராடுத்தனம்? சொன்னதை செய்ய முடியல அப்படின்னா எதுக்காக வாக்குறுதியை கொடுக்கணும்? தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பிறக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்ல வேண்டியது, ஆட்சிக்கு வந்த உடனே அரசு மருத்துவமனைகளில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்னு மாத்தி பேச வேண்டியது. இப்படி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்கு பேரு என்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா?